கடவுள் முன்னாடி மண்டி போட்டா யாரு முன்னாடி எழுந்து நிற்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த நாட்டுப்பற்றுலாம் அவ்வளோ இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குது. நான் பெருசாக ஒத்துக்க மாட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் சொல்லவே தேவையில்லை. என்ன ஒன்றுனா, விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். கடவுள் முன்னாடி மண்டி போட்டால் யார் முன்னாடி எழுந்து நிற்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த நாட்டுப்பற்றுலாம் அவ்வளோ இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குது. நான் பெருசாக ஒத்துக்க மாட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் சொல்லவே தேவையில்லை. என்ன ஒன்றுனா, விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம். கடவுள் முன்னாடி மண்டி போட்டால் யார் முன்னாடி எழுந்து நிற்கலாங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நமக்கு அத்தனையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான். இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த நாட்டுப்பற்றுலாம் அவ்வளோ இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்குது. நான் பெருசாக ஒத்துக்க மாட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் சொல்லவே தேவையில்லை. என்ன ஒன்றுனா, விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய கிரிக்கெட்டை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன்றோம்.